திஸ் இன் யுவர் வே. அவ்வளவுதான், பேச ஆரம்பிங்க. ஓகே சிவா, நான் தான் வந்து முதல்ல இந்த லிசனஸ்க்கெல்லாம் என்ன கண்டென்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முதல்ல என்னன்றது சொல்லிடுறேன். ரசீன் அவர்கள் வந்து அவரோட ட்வீட்ல என்னை டேக் பண்ணி போட்டிருந்தாரு. ஓகேங்களா? அவரு டேக் பண்ணி என்ன போட்டிருந்தாருன்றத நான் படிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் அவரை வந்து சிவா, ஐ டிட் பிங் யூ a message. இந்த கமெண்ட்ல வந்து நான் போனதுக்கு அப்புறம் என்ன சிவா, நான் இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷம் இருங்க, இன்டரப்ட் பண்ணல. என்ன மேட்டர்னு அவர்கிட்ட கேட்டுப்போம். என்னன்னு சொல்லுங்க. பிங் பண்ணீங்களா? சிவா ப்ரோ, அந்த ஸ்பேஸ் இதுல நீங்க இது போடும்போது ஐ ஹவ் சென்ட் a comment for you. நான் போனதுக்கு அப்புறம் என்ன பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இல்ல அதுதான் நான் இல்ல நீங்க போனதுக்கு அப்புறம் இவர் மதன் வந்து கொஞ்சம் இதா பேசினாப்ல, அதை கண்டிச்சிட்டோம். நானும் கண்டிச்சேன். இவர் சாமு மேல இல்ல சிவா, இப்ப இங்க அது பிரச்சனை இல்ல சிவா. இங்க எனக்கு அது என் பிரச்சனை மட்டும் தான் நான் பேசுறேன். மத்த பிரச்சனைகள் பத்தி நான் பேசவே இல்லை. மத்த ஸ்பேஸ் ஏன்னா இது வந்து இது எல்லாம் டைவர்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க விரும்பல. இங்க என் பிரச்சனையை மட்டும் தான் நான் பேசுறேன். அந்த ஸ்பேஸ்ல பிஃபோர் திஸ் ஸ்பேஸ் ஈவன் ஸ்டார்டட் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் அது என்ன வேணா தனிப்பட்ட முறையில பேசிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்களேன். அந்த கமெண்ட்ல அவர் போட்டுட்டு போயிருந்தாரு. அது எனக்காக தான் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஹோஸ்ட் கீழே வந்து என்ன இது விஜய் டேக் பண்ணி ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு நீங்க கமெண்டா போட்டிருந்தீங்க. அதை நான் நல்ல வேலை படிச்சிருந்தேன். அது நீங்க என்ன டைரக்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னு நான் படிக்கல. ஸோ நான் இந்த மேட்டர் இது நடந்துச்சு. அந்த நபருக்கு அங்க கண்டனம் கொடுக்கப்பட்டது. எல்லாருமே இங்க இவரும் சொல்லியிருந்தாப்ல இது தப்பு தான். ஸோ இவ்வளவுதான் நடந்துச்சு அங்க. ஸோ மதனுக்கு அந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சாச்சு. சிவா, இப்ப அந்த கண்டென்ட் அது இந்த ஸ்பேஸ்க்கான கண்டென்ட் அது இப்ப அது முடிஞ்சிருச்சுங்க. நான் இப்ப அது இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அந்த மேட்டர்ல. சோ நீங்க உங்களுக்குள்ளார என்ன கான்ஃபிளிக்ட் இருந்துச்சோ அங்க பேச முடியாம இருந்துச்சு இல்லையா உங்க 2 பேருக்குள்ளார. விஜய் வந்து முத்துக்குமரன் ஃபேனுங்கிறதுனால அந்த கான்ஃபிளிக்ட் பேச முடியாம இருந்துச்சு. சோ அந்த கான்ஃபிளிக்ட்டை நீங்க பேசி முடிச்சுக்கோங்க. அதுக்கு தான் என்ன ஸ்பேஸ் போட சொன்னீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ யூ போத் கேன் டாக் அபவுட் இட் அண்ட் கிளாரிஃபைன்னு எனக்கு தோணுது. வேற ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் கூட பேசிக்கலாம். ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் தேர் ஃபார் தட் ஒன்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரசிகனும் சரின்ட்டாப்ல. ஓகே சிவா. ஸோ என்ன கண்டென்ட்டோ கண்டென்ட் மட்டும் தான் பேசணும். கண்டென்ட்ல இருந்து வெளியே போகக்கூடாது சிவா. ஓகேவா? நான் அதை ரெக்வஸ்டா நான் வந்து ஹோஸ்ட் கிட்ட வச்சுக்கிறேன். அவர் வந்து ட்வீட் போடுறாரு. அடி முட்டா பசங்களா சர்க்காஸ்டிக்கா போஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லிட்டு திரியுறாங்க. நான் சொல்றது பூரா நம்புவீங்களாடா முட்டா பசங்களான்னு சொல்லி அவர் போட்டுட்டு அடுத்தது என்ன டேக் பண்றாரு. டேக் பண்ணி என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என்ன என் பேரை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி என்ன டேக் பண்ணியிருக்காரு. என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்களா, மாரல் பாலிசி அப்படின்னு வந்து இந்த 2 கொஸ்டினை கேட்டிருக்காரு. இந்த ட்வீட்டை வேணா நான் மேல வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? எனக்கு சிக்கல் என்னன்னா, நான் ஏன் வந்து ரசிகனுடைய பேரை நான் வந்து ரசிகன் வந்து நான் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, என் பேரை பயன்படுத்தி நான் அவரை பிளாக்கும் பண்ணவே இல்லை. என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டது அவரை நான் பிளாக்கே பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா அவர் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அவர் ட்வீட்ல போட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின் மாரல் பாலிசி அப்படின்னு சொல்லி 2வது கொஸ்டின் வச்சிருக்காரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கதான் நான் ரசிகனோட பேர் எடுத்து அந்த ஸ்பேஸ்ல நான் கூப்பிட்டேன். ஸோ அவரும் வந்து பேசினாரு. பட் நிறைய இடையூறுகள் இருந்தாலும் பேச முடியாம போயிடுச்சு. எனக்கான சிக்கல் இதுதான். இதுக்கான விடை கிடைச்சாவே போதுமானது. ஸோ இதுதான் நான் அவருக்கான பேர் எடுத்ததோ அவருக்கான கூப்பிட்டதுக்கான காரணமே என்னமோ காரணம். அவர் சரியா அதுக்கு விடை கொடுத்துட்டாரு அப்படின்னா இங்க பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டிபேட் வந்து இந்த தலைப்புக்குள்ளே இருக்கணும். இந்த தலைப்பை தாண்டி வெளியே போறதுக்கு போஸ்ட் வந்து இடம் கொடுக்க கூடாதுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். நான் பேசலாமாப்பா? பேசலாம் ரசிகன், பேசலாம் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. இங்க என்ன ஃபார் மீ வாட் இட் இஸ் எனக்கு வந்து இந்த ஓகே ஐ எம் நாட் ஷூர் ஹவு இது வந்து விஜய் வந்து முடி பிளாக் பண்ணி வச்சிருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. த ஸ்பேஸ் வாஸ் நாட் விசிபிள் டு மீ. எனக்கு வந்து டிஎம்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, உங்க பேரை உங்க போஸ்ட் போட்டு உங்களை பத்தி தான் பேசுறாங்க, தே ஆர் பிரிங்கிங் யுவர் டாபிக் இன்சைட் அகெயின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட்ஸ் வை ஐ போஸ்ட் லைக் எந்த போஸ்ட்னு கேட்டதுக்கு தே செட் லைக் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த நீங்க மேல டேக் பண்ணிட்டீங்க. அங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கேன்ல, தட் போஸ்ட் அங்க போட்டுக்க நீங்க கமெண்ட்டை டேக் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see the space. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஐ ட்ராப் நான் என்ன போட்டாலும் நம்புவீங்களாடா முட்டா பசங்களா, நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா, அப்படி நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஐ ரிமெம்பர் சே கப்புள் ஆஃப் டேஸ் பேக் டோல்ட் இன் அ ஸ்பேஸ் தட் யாருமே வந்து அவங்க இல்லாத நேரத்துல மற்றவங்க பேர் எடுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ சாஸ் உள்ள வந்து யாரு போஸ்ட் ஸ்பேஸ்ல எனக்கு ஸ்பேஸே தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சே ப்ரோ இருக்காரு அப்படின்னாங்க. சொன்னேன் சரி ஓகே அப்படின்னா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு தென் சொல்ல இந்த மாதிரி சொன்னீங்களே நீங்க உள்ளதான் இருக்கீங்க, அந்த ரீசனுக்காக ஐ டேக் என்ன தர பிளாக் பண்ணி வச்சு ஸ்பேஸ்ல பேசுறீங்களா, மாரல் பாலிசிங் என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மாரல் பாலிசிங்னா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க, ஒரு ஆளை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றது. இன்னொரு இடத்துல
அதை வந்து நீங்க இன்னொரு இடத்துல நடக்கும் போதே, நீங்க இருக்கும்போதே நடக்கும்போது அது கேள்வி கேட்காம தான் மாரல் பாலிசிங். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் மாரல் பாலிசிங். அதுக்காக தான் நான் கேட்டேன். ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஆஸ்கிங் யூ கொஸ்டின். நீங்க வந்து அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ மறுபடியும் பண்றாங்களே, உங்க முன்னாடியே நீங்க இருக்க ஸ்பேஸ்ல பண்றாங்க, என்ன பிளாக் பண்ணி வச்சு பண்றாங்க. Why are you not raising this? That was the question. Hey bro. ஓகே, பேசலாமா? Yes. ஹோஸ்ட் கேட்டுட்டு பேசுறேன். ஓகே ஹோஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு பண்றீங்களே அப்படின்றதெல்லாம் அவர் இப்ப சொல்றது. அவர் ட்வீட்ல ஹோஸ்ட், நீங்க சிவா நீங்க படிச்சுக்கிட்டு புரிஞ்ச, நீங்க ஹோஸ்ட் வந்து நடுவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்வீட்டை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க சிவா. ஒரே நிமிஷம் வருங்க, நான் ஒரு ட்வீட் எடுத்துக்கிறேன். அவர் போட்டிருக்க ட்வீட் அந்த மேல பின் பண்ணிருக்கீங்களே அதுதானே? ஆமா ஆமா, என் பேரை டேக் பண்ணி அவர் என்ன போட்டிருக்காரு, அதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்க மாரல் போலீசிங்னு கேட்டிருக்காப்ல. நான் இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன். மாரல் போலீசிங்னா என்னன்னா அடுத்தவங்களை கை அது அடுத்த பாயிண்ட் சிவா, அது அடுத்த பாயிண்ட், அதை விட்டுருங்க. முதல் பாயிண்ட் பிளாக் பண்ணி சொல்றீங்களா? இல்ல பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அதை படிக்கும்போது நான் அவரை பிளாக்கே பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவரை நான் பிளாக்கே பண்ணல, ஆனா நான் பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்ன டேக் பண்ணி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, அதுவே போய். அப்ப நான் பிளாக் பண்ணாத, நான் பிளாக்கே பண்ணல, என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்ன டேக் பண்ணி என் பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாரல் பாலிசின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வைக்கிறாரு. முதல் பாயிண்டே அவர் சொன்னது அங்க உடஞ்சு போச்சு. அவர் பேசுனது எதுக்கு பொய்யா ட்வீட் போடுறாரு, கேள்வி இதுதான். அவர் நான் பிளாக் பண்ணவே இல்லை. உங்களுக்கு சிவா உங்களுக்கு அப்படிதானே புரிஞ்சது அதை படிக்கும் போது அந்த ட்வீட்டை? இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மேட்டர் மட்டும் எனக்கு என்னன்னா, இவர் ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கிறதையும் நாம கேட்டுக்கலான்னு பாக்குறேன் நானு. அவங்க உங்களை பத்தி ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட யாரோ கன்வே பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு சொல்ல முடிஞ்சா சொல்லட்டும், இல்ல வேணாம்னா வேணாம். அந்த மேட்டர் தான் நடந்துச்சா அப்படிங்கறத நீங்க கிளாரிஃபை பண்ணிருங்க. பிகாஸ் யூ ஆர் தேர் இன் தட் ஸ்பேஸ். கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது இல்லனா இது நேரா இது வந்து இது ஒன்னு போட்டிருக்காரு, அதனால இவர் வந்து பொய் சொல்றாரு, அதனால அவர் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அப்படி பண்ண வேணாம். அப்படி அது சரியாவும் இருக்காது. ஏன்னா எது இந்த ஆரம்ப புள்ளியோ அதுக்கு நம்ம போடுறது அப்பதான் கரெக்டா இருக்கும். சோ அவர்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லியிருக்காங்க, அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மேட்டரை நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதை சொல்றது எது கரெக்ட்னு. இன்னொன்னு சொல்லிடுறேன், மாரல் போலீசிங்கிறது வந்து என்னன்னா, இந்த மேட்டர் நீ இதை தப்பா பண்ணிருக்க, இந்த இடம் நீ தப்பா பண்ணிருக்க அப்படிங்கறத சொல்லிட்டு அவர் சொல்றது வந்து அவர் ஹிப்போக்ரசி சொல்றாரு. என்னன்னா மாரல் போலீசிங்னா நீ இந்த மேட்டர் தப்பா பண்ணிருக்கன்னு போய் சொல்றதுக்கு பேரு மாரல் போலீசிங். அந்த இடத்துல இருந்து நீங்க இந்த மேட்டர் நீங்க திருத்திக்கல அப்படின்னு சொல்றது ஹிப்போக்ரசி. அது மாரல் போலீசிங் வந்து ஒரு கரெக்ட், நீ இதை கரெக்ட் பண்றது பேர் தான் மாரல் போலீசிங். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரசிகன் நீங்க சொல்லிருங்க என்ன சொன்னாங்க, எதனால டேக் பண்ணி சொன்னீங்கங்கறதையும் சொல்லிருங்க. இதை நான் முடிச்சிடுறேன். ஸோ அவர் டேக் பண்ணது வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் நான் பிளாக் பண்ணவே இல்லை, நான் என் பேரை போட்டு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னது ஒரே நிமிஷம் ஜே, சாரி. பாயிண்ட் இல்ல சாரி ஜே, நீங்க அந்த மேட்டர் கிளாரிஃபை ஆயிருச்சு. இல்ல செகண்ட் பாயிண்ட் அவர் சொன்னாரு, என்ன சொன்னாங்கங்கறத கேட்டுருவோம். அது போலாம். இல்ல அது கரெக்ட், அதுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாரு. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன்னு சொன்னாரு. அது என்ன ஸ்பேஸ், நான் எப்ப என்ன கண்டென்ட்ல நான் யாரை பத்தி சொன்னன்றதையும் அவர் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சிவா. சோ அதையும் நீங்க கேட்டு எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது நான் கேட்கறேன். இந்த மேட்டர் சொல்லிடுவோம். ஏன்னா எனக்கு என்னமோ இதுதான் கோர் மாதிரி தோணுது. அதனாலதான் ரசிகன்ட்ட அதை கேட்டுக்கிறேன். என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, நீங்க கேட்கலன்னு நீங்க, பட் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கங்கறத நான் சொல்ல கேக்குறேன் உங்ககிட்ட. எஸ் ப்ரோ, அந்த ஸ்பேஸ் வந்து சாரி பேசலாமா? இல்ல உங்களை எது ரியாக்ட் பண்ண வச்சதுன்னு நான் கேக்குறேன். யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, ஏன்னா பிளாக் பண்ணிருக்காங்க, உங்களால கேட்க முடியாது. இன்னொருத்தர் யாரோ ஏதோ வந்து சொல்லிருக்காங்க, அதான் நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. அதான். There are two things for me, okay? The space was blocked. I am not Chase follower. Okay, ரெண்டுமே இருக்கு. I don't know who blocked me. ஏன் ஸ்பேஸ் தெரியலனா தெரியாது. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த ஸ்பேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, லிட்டரலி இது வந்து ஒரு 2-3 பேர் டிஎம்ஸ் பண்ணாங்க. ஸ்பாம்ல குரூப் வந்து ஸ்பாம் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஈவன் ஒன் ஆஃப் த அதர் புதுசாக ஜாயின் பண்ண குரூப்லையும் சொன்னாங்க, உன் பேரை தான் எடுக்கிறாங்க ப்ரோ, உன்னோட நீ இதை போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை ஏற்றி பேசுறாங்க, இதை பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அண்ட் விச் ஸ்க்ரீன்ஷாட்னு கேட்டபோது நீங்க ஸ்னூப்பியோட இதுல நீங்க பண்ணியிருந்தீங்களா அந்த கமெண்ட்டை, ஸ்டேட்மெண்ட் அந்த கமெண்ட்டை வந்து அதை எடுத்து பேசுறாங்க அப்படின்னா நான் அதுதான் சொன்னேன். இதை நான் சும்மா அவங்க பண்ணாதானே போட்டேன். அது சர்க்காஸ்டிக் கமெண்ட், அதை எதுக்கு எடுத்து பேசுறாங்க, அதை வந்து என்ன வேலிடேட் பண்றாங்களா, அது அதை நம்புறாங்களான்னு கேட்டதுன்னா தட்ஸ் த ரீசன் ஐ புட் தட். என்ன சொன்னா நம்புவீங்களாடா அப்படின்னு சொல்லி போட்டது, அதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் தெரியாததுனால, ப்ரோ யாரு ஸ்பேஸ் ப்ரோ எனக்கு தெரியல, உள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தே செட் லைக் ஸ்டே இஸ் தேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, விஜயோட ஸ்பேஸ் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சே வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு, ஹி இஸ் இன் தட் ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி வந்து அவர் எனக்கு கேட்டிருக்கேன் தட் ஹி ஹாஸ் ரைஸ்ட் அ வாய்ஸ் சேயிங் தட் ஒரு ஆள் அந்த இடத்துல இல்லாத போது அந்த ஆளை எடுத்து அந்த ஆளை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சே சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அவர் வந்து அவர் அதனால தான் இங்கே டேக் போட்டது. டேக் சே
ஆஸ்கிங் லைக் இந்த மாதிரி இருக்கு, பிளாக் பண்ணி வச்சுட்டு பேசுறீங்களா, மாரல் பாலிசி அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். ஓகே, நான் இப்போ ரசிகன் கேள்வி கேட்க நினைக்கிறேன் டேரக்டா ஹோஸ்ட்டை விட. ஸோ முதல்ல என் பாயிண்ட் வந்து நீங்க அடுத்தடுத்த கட்டம் உள்ளே போக தேவையில்ல, பாயிண்டா போவோம். ரசிகன் என்ன நீங்க டேக் பண்ணி என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்களா, உங்க பேரை நான் எப்போ சொன்னேன், நான் எப்போ உங்களை பிளாக் பண்ணேன், இதுக்கு முதல்ல நீங்க விடை கொடுங்க. பேரை யூஸ் பண்றீங்களா ப்ரோ? இட்ஸ் நாட் அபவுட் ஐ டென்ட் ஹியர் தி ஸ்பேஸ். புரியுதா உங்களுக்கு? ஐ அகைன் டெல்லிங், உங்க பேரை எடுக்கிறாங்க, உங்க போஸ்ட்டை வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யூ ஆர் லுக்கிங் அட் வேர்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்கா இந்த வேர்ட் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் அந்த ஸ்பேஸ்ல பேசுறாங்க, டாக்கிங் அபவுட் மீ அப்படின்ற போது ஐ எம் நாட் இன் தட் ஸ்பேஸ் ஆஸ் அ பர்சன். இப்போ வந்து மேபி நான் மாரல் போஸ் இருந்தது, அவன் ஹிப்போக்ரஸின்னு சொன்னாரு. ஸோ அப்படின்ற போது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்பேஸ்ல நீங்க பேசியிருக்கீங்க, அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் who has vouched for that to come and vouch for it when no one else is there. இப்போ நாங்கள் இல்லாத இடத்துல ஒருத்தர் என் பேர் எடுத்து பேசுறாரு அப்படின்னா, நீங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, யூ ஷுட் ஹவ் ஸ்டாப் தட், ரைட்? இஸ் இட் நாட்? ஓகே, நான் பேசலாமா? நீங்க திரும்ப ரெண்டாவது பார்ட்டுக்கு போறீங்க, நான் இன்னும் முதல் பார்ட்ல தான் நிக்கிறேன். நீங்க என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நான் உங்களை பிளாக்கும் பண்ணல, உங்க பேரை நான் சொல்லவும் இல்லை. முதல் பாயிண்ட்ல நீங்க முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க போலாம். உங்க ஸ்பேஸ்ல உங்களை பத்தி பேசுங்க. கேட்கறேன், நீங்க பேர் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்றேன். கேன் யூ சே தட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங்? நீங்க என்ன நான் எப்ப சொன்னேன்? இல்ல this is just an assumption. I'm not telling you it did or not. இப்போ நான் சொல்றேன், நீங்க பேர் சொல்லிருக்கீங்க சார், நீங்க பேர் சொல்லிருக்கீங்க தான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. அதான் நான் கேக்குறேன். அகைன் ஐம் டெல்லிங், நீங்க சொல்லிருக்கலாம் இருக்கலாம். என்கிட்ட வந்த இன்ஃபர்மேஷன் பேசுறாங்கன்னு சொல்லும் போது நான் பேசுறாங்கன்னு கேட்டிருக்கேன். தட் இஸ் மை இன்டென்ஷன் ஆஃப் ஆஸ்கிங் திஸ். சிவா, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க சொல்றது என்னன்னா, so you are sticking to that word நான் சொன்னேன்னா, நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். கீழ இருக்கிறவங்க என்ன பேச வேணா நீங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கங்கறாங்க. நான் ஃபெசிலிட்டேட் பண்ணவா வேணாமா? உங்க 2 பேருக்கு அது ஓகேவா? I want you to facilitate this. You are the host. You have the right. ஓகே, எனக்கு என்னன்னா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க இருக்கும்போது என் பேரு அந்த இடத்துல எடுக்கப்பட்டதா இல்லையான்னு கேக்குறீங்க. ஆனா நீங்க என்ன ட்வீட் போட்டிருக்கீங்கன்னா, என்னை சொல்றீங்களான்னு அவரை டைரக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. சோ அங்க கான்ஃப்ளிக்ட் அவருங்கறாரு. நீங்க இன்னொரு கான்ஃப்ளிக்ட் என்ன வைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரை பத்தி இல்லாதப்ப அவரை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை அவர் பண்ணிருக்காரு. ஆனா அவர் இருந்த ஒரு ஸ்பேஸ்ல என் பேர் பத்தி எடுக்கும்போது அவர் சொல்லலங்கிறீங்க. இது உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க கான்ஃப்ளிக்ட். இதுதான் கான்டெக்ஸ்ட். இது 2 பேரும் பேசிக்கோங்க, தயவு செஞ்சு ரவுண்ட்ல போயிடாதீங்க. அதுதான் 2 பேருக்குமே சொல்றேன். ஆமா சிவா, சிம்பிள். நான் முதல் ரவுண்ட்லயே நிக்கிறேன். நான் 2வது ரவுண்டுக்குள்ளே போகல. 2 நாளுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் நான் அடுத்தது வரேன். என் முதல் கேள்வி, முதல் பாயிண்ட் இப்போ நான் நிக்கிறேன். நான் அவரை பிளாக் பண்ணவே இல்லை. என்ன சார் என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு என் பேரை சொல்றீங்களா அப்படின்னு என்ன கேட்டார். அவர் நான் பிளாக்கும் பண்ணல, அவர் பேரை நான் சொல்லல, குறிப்பிடல. அவர் எதுக்கு அதை போட்டார்? முதல் கேள்வி. என் கேள்வி அங்க முடிச்சுட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போறேன். அடுத்த ஒரு ஸ்பேஸை பத்தி பேசினது 2 நாளுக்கு முன்னாடி பேசினது அதெல்லாம் செகண்ட் போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரசிகன் பதில் கொடுப்பாரு நான் நம்புறேன். கொடுங்க ரசிகன். I'm again telling you the same context. The space is blocked for me. I am telling you in a general term, என்ன பிளாக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ்ல பேசுறீங்களா? Do you understand that? உங்களை பிளாக் பண்ணிட்டு நீங்க என்ன போட்டிருக்கீங்க? உங்களை பிளாக் பண்ணிட்டு நான் எங்க உங்களை பிளாக் பண்ணிருந்தேன்? உங்களை நான் பிளாக்கே பண்ணலையே. It's the space context. புரியுதா? The space I don't know. அப்புறம் ஏன் என்ன ஸ்பேஸ் கான்டெக்ஸ்ட்ல என்ன ஏன் டேக் பண்ணீங்க? Again, I told you the reason why I tagged you as well, right? Raja, say. Sorry, Shiva. I did tell the reason why I tagged him, right? இல்ல, எனக்கு புரியுது. என்னன்னா, என்னோட பேர் வந்த அவர் என்ன கேக்குறாரு தெரியுமாச்சே? நீங்க எனக்கு அது புரியுது. அவர் போட்ட ட்வீட் இப்போ சரி செகண்ட் பாயிண்ட் வந்துடலாம். கான்டெக்ஸ்ட் கிடையாது. இல்ல நான் இந்த மேட்டர் சொல்லிடுறேன். இது கண்டிப்பா லூப்ல போகும். கீழ இருக்கவங்க எல்லாம் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹோஸ்ட் நீ என்னையா பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் அடிப்பாங்க. நான் சொல்றேன். ஒரே ஒரு மேட்டர் தான். அவர் கேக்குற கான்டெக்ஸ்ட் என்னன்னா, சேவோட இஷ்யூ என்னன்னா, நான் உங்களை பத்தி பேசவே இல்லை, பட் நீங்க ஏன் என்னை அட்டாக் பண்ணி நீங்க பேசுறீங்களான்னு கொஸ்டின் பண்றீங்கிறத அவர் கேக்குறாரு. இவர் என்னன்னா, இதே பாயிண்ட் தான் அவர்கிட்டயும் இருக்கிறது. ஐ டென்ட் டேக் யுவர் இது. நீங்க வந்து என்னை பத்தி பேசுனீங்க, நீங்க 2 நாளைக்கு முன்னாடி மேட்டர் தான். இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க இன்னொரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல வந்து சொல்லிருக்கீங்க, ஒருத்தர் இல்லாதப்ப நீங்க பேசாதீங்கன்னு என்னை பத்தி சொல்லும்போது ஏன் நீங்க நிப்பாட்டலன்னு கேக்குறாரு அவர் ரசிகன். கரெக்டா? இதுதான் 2 பாயிண்ட் தான். இந்த மேட்டர் செகண்ட் பாயிண்ட் வந்துறேன். ரொம்ப சின்ன கான்ஃப்ளிக்ட் பேசி முடிச்சிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் வந்துறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் எந்த ஸ்பேஸ்ல நான் எப்போ சொன்னேன் ஒருத்தர் இல்லாதப்போ வந்து பேசக்கூடாது, நான் எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப ரசிகன் சொல்லுவார் நான் நம்புறேன். சொல்லுங்க ரசிகன். ப்ரோ, அகைன் திஸ் கோஸ் டு தி சேம் பாயிண்ட். சி, இப்போ என்னன்னா, இந்த ஸ்பேஸ்ல நீங்க சொல்லணும்னு சொல்றீங்க. ஓகே, நான் வந்து எனக்கு வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இப்ப தி ஸ்பேஸ் இஸ் a non recorded space.
இதை போய் நான் எப்படி ப்ரூஃப் எடுத்துட்டு வருவேன்னு நீங்க சொல்லுங்க. அப்போ நான் பேசாத விஷயத்த நான் பேசினேன் நீங்க சொல்றது இது அவதூறு குற்றச்சாட்டு இல்லையா ரசிகன்? உங்ககிட்ட ஸோ நீங்க சொன்னாங்கன்னு யாரோ ஒருத்தவங்க பேசுனீங்கன்னு சொல்றத எனக்கு ஐ சி லெட் மீ டெல் யூ சம்திங். அதை வந்து நான் கேட்டிருக்கேன். ஐ வாஸ் இன் அப்ப எந்த லிசனர் ஸ்பேஸ் மல்டிபிள் எந்த ஸ்பேஸ் எந்த Mul- மல்டிபிள் ஸ்பேஸ்னா எந்தெந்த ஸ்பேஸ்ல நான் எப்போ யாரை பத்தி சொன்ன சொல்லுங்க. யாரை பத்தி நீங்க சொல்லல ப்ரோ. யூஆர் டெல்லிங் டு த ஜெனரல் ஆடியன்ஸ் சேயிங் தட் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை எடுத்து அவர் டாபிக்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்ப அது சொன்னேன்? வந்து தப்பு இருக்கா அதுல? நீங்க சொன்ன நீங்க ஜெனரலா எப்ப சொன்னீங்க. Not சொன்னேன்? about a certain நான் person. ஜென்ரலா நோ நோ நான் எப்ப 2 சொன்னேன்? 3 நான் அந்த days மாதிரி back, 2 குறிப்பிடவே days இல்லை. back, 2 days 2 back. days பேக்ல எந்த ஸ்பேஸ்ல சொன்னேன்? I do not remember the space. I was in headphone. My mobile was there. That's it. I was in work. அதை அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். That's it. So வந்து I don't know which space, host, co-host, speakers. No. I heard your நீங்க voice and that was ஸ்பேஸ்ல there. நீங்க என்டர் So I ஆயிருப்பீங்கல்ல heard it. ரசிகன்? நீங்க நீங்க Sorry? ஸ்பேஸ்ல என்டர் ஆயிருப்பீங்கல்ல? ஸ்பேஸ்ல என்டர் ஆயிருப்பீங்கல்ல? ஸ்பேஸ் என்டர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இல்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கும்ல. Bro, ஸ்பேஸ் படிக்காம கண்டிப்பா என்டர் ஆக முடியாது. எல்லா ஸ்பேஸ்லயும் மேல வந்து it will not show the host name when you enter. It will show that one of your friends is listening to this space. Can you touch the space? Tap பண்ணிட்டு start listening. That's it. இல்ல எனக்கு புரியல. நீங்க மொபைல்ல ஸ்பேஸ்ல மொபைல்ல என்டர் நீங்க பார்த்தா இப்ப கேளுங்க. if I'm following the host அவங்க பேர் வரும். if I'm following someone else and it's showing in my spaces, right, it will show that person is listening to the space. I just go and listen. I don't know who was the host, but I know your voice, right? I've been hearing your for some time. இந்த சீசன்ல நிறைய இடத்துல நீங்க பேசியிருக்கீங்க, யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருக்கீங்க. So I know your voice. So it was you who was saying that. இல்ல நான் So என்னன்னு சொல்லிடுறேன் ரசிகன். இந்த இல்ல மாதிரி இல்ல ஒரு ஆள் நீங்க இருக்கும்போது ஏங்க இது புரியாதுங்க. சாரி ரசிகன், உங்களை தான் நான் திரும்ப கன்வே பண்றேன். என்னன்னா இன்னைக்கான ஸ்பேஸ் அவர் கேட்டேன்னு சொல்லல. நீங்க ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த விஷயம் சொன்னீங்களாமே பேச வேணாங்கிற மேட்டர், அதை வந்து அவர் கேட்டாராம். அது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா எனக்கு நான் வந்து அன்னைக்கு ஒரு 1 hour அந்த ஸ்பேஸ்ல மத்தியானம் இருந்ததுனால அது ரோஷினி ஸ்பேஸ்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் சாட்சி கிடையாது. சே வந்து அன்னைக்கு மத்தியானம் பேசினாரா இல்லையாங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஒரு 40 minutes தான் லஞ்ச் பிரேக் இருந்துச்சு. அங்க வந்து இந்த மேட்டர், அது மேட்டரே வேற, அந்த மேட்டர் எடுக்க வேணாம், கிளாரிஃபை அந்த மேட்டர் வந்து அங்க பேச வேணாம். அவங்க ரோஷினி இருந்தாங்க, அவங்க அவங்க அதான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்பேஸ். அந்த மேட்டரை நான் வந்து என்ன விஷயமோ அதை நான் பேச மாட்டேன். பட் அந்த ஸ்பேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி பேசாதீங்கிற கான்வர்சேஷன் ஜெனரலா போயிட்டு இருந்துச்சு. சே இந்த மேட்டர் சொன்னதை நான் கேட்கல. சோ இது அங்கதான் இருக்கும். அதை தான் அவர் சொல்றாரு, நான் கேட்டேன். இன்னைக்கு ஸ்பேஸ சொல்லல. கேட்டுச்சா ரசிகன்? அத்தனை பேர் நானும் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் நீங்க ஏன் நான் சொல்லலைன்னு அவர் சொல்றாரு. சொல்றேன். நான் சொல்லலைன்னு அவர் சொன்னாரு. தெரியாதுன்னு சொன்னாரு. நான் சொன்னதை நான் கேட்கலன்னு சொல்றேன். இல்ல இல்ல நான் எக்ஸாக்ட்லி 2 பாயிண்ட் தான். நான் இதுக்கு சாட்சி கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு 40 அந்த ஸ்பேஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல போச்சு. நாங்க ஒரு 40 நிமிஷம் கூட இல்ல. எனக்கு அந்த ஸ்பேஸ் கான்டெக்ஸ்டான இன்னொரு இடத்துல நடந்த விஷயத்துல நாங்க இருந்தேன். அதனால அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு போக வந்தேன். அந்த இடத்துல வந்து ஸ்பேஸோட டைட்டில் வந்து ரசிகன் சொல்ற கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி ஸ்பேஸ்ல பேசாதீங்க அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்டா இருந்துச்சு. இவர் வந்து அங்க இருந்தாரு தவிர, ஆனா இவர் சொன்னதை நான் கேட்கல. அவ்வளவுதான். இந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. Just the thing, I don't even know if that was space or anything. திருப்பி சொல்றேன். Okay. I don't remember the space. Okay. Okay. எனக்கு I was in listener mode and I heard Chase voice. That's the only thing I have there. Okay. So அதனால தான் நான் சொல்றேன். திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ண ரீசன் என்னன்னா, சேன்னு ஒருத்தர் அன்னைக்கு அதை சொல்லிட்டு இன்னைக்கு அதே நடக்கும் போது அவர் ஏன் அதை ஸ்டாப் பண்ணலன்றதுதான் என்னோட ஒரே கேள்வி. தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் சே. பிகாஸ் எனக்கு வந்து இவர் பேச தி மாரல்ஸ் தட் இஸ் டாக்கிங் ஒரு ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ஸ்பேஸை டிஸ்கஸ் பண்றதுலாம் நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஐ லிசன் டு லாட் ஆஃப் திங்ஸ் இந்த யூடியூப்ல கேட்கறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பேஸ்ல உட்காந்துருப்போது கேட்கறது. ஐ லிசன் டு தீஸ் திங்ஸ். அப்படி ஒருத்தர் 2 நாள் முன்னாடி இந்த ஸ்பெசிபிக் எக்ஸாக்ட் சேம் திங் ஒருத்தர் இல்லாத போது அவரை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு நான் இல்லாத ஒரு இடத்துல என்ன பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லும் போது ஏன் அதை ஸ்டாப் பண்ற கேக்குறதா அது. ரசிகன் இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு இல்ல ரசிகன், நான் உங்களை ஸ்டாப் பண்ணல, இந்த மேட்டர் ஃபெசிலிட்டேட் தான் பண்றேன். நீங்க வந்து இதை ஹியர் சேவா சொல்ல, வேற யாரோ சொல்ல, நீங்க டிரைவ் பண்ணிட்டு கேட்கும்போது சே தான் வந்து இந்த மேட்டர் சொன்னாருன்னு கிளியரா சொல்றீங்க இல்லையா? சே வந்து இந்த மேட்டர் இது வந்து இப்படி ஒருத்தர் இல்லாதப்ப நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொல்றாரு. நான் 2 பேரோட பர்மிஷனையும் ரோஷினி ரெக்வஸ்ட் பண்ணி மேல வந்திருக்காங்க. அவங்க தான் அன்னைக்கு ஹோஸ்ட். அவங்க இந்த மேட்டருக்கு கிளியர் பண்ணனும், நான் கீழ அவங்களை அனுப்பிடுறேன். ஓகேவா உங்களுக்கு? உங்களுக்கு ஓகேனா அவங்க மேல ஏத்துறேன், இல்லனா வேணாம். I'm telling you right. Okay. Roshni, I already know. I don't know which space it was. So if Roshni வந்து, if she says something, okay, how can I believe that it was in her space? How can I even இல்ல நான் சரி சிவா நான் பேசட்டுமா? சிவா நான் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கேன். சரி நீங்க பேசுங்க ரசிகன். அது இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல அவர் என்ன சொல்ல வராருன்னு? புரிஞ்சிருச்சு. அவரே கேட்டாராம். சரி ஓகே நான் சொன்னத கேட்டான்ட்டாரு.
அதுதான் அதுதான் பொய்யான குற்றச்சாட்டு என்ன வேணா சொல்லலாம். நான் கூட தான் சொல்லலாம். என்ன வேணா அவதூறுகள் வந்து யார் See, மேல வேணா சொல்லிட்டு போலாம். இருங்க ரசிகன், நான் பேசும்போது என்டர் பண்ணக்கூடாது. யார் வேணா சிவா இந்த மாதிரி பேசினாரு, ஜெமி இந்த மாதிரி பேசினாங்க, இல்ல மோகனா இந்த மாதிரி பேசினாங்க, காஸ்கோ இந்த மாதிரி பேசினாங்க, ரோஷினி இந்த மாதிரி பேசினாங்க, சாமுவல் இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி யார் மேல வேணா என்ன வேணா பொய்யான குற்றச்சாட்டு. நான் ஒரு ரேண்டம் ஸ்பேஸ்ல போனேன், நான் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸோட தலைப்பு தெரியாது, இல்ல ஹோஸ்ட் யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா சேப் மட்டும் என் காதுல விழுந்துருச்சு. உள்ள என்டர் ஆகும்போது நான் மொபைல பார்க்கல, நான் டிராவல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்பேஸ் எதுவுமே தெரியாது. ஆனா என்னோட குரல்ல மட்டும் நான் அதை சொன்னது மட்டும் ரசிகனுடைய வாய்ஸ்ல வந்து கேட்டிருக்காரு. அவர் எப்படி அந்த ஸ்பேஸ்க்குள்ள போனாருன்னு அவருக்கே தெரியாது. சோ இந்த மாதிரி நிறைய நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் அவர் சொன்னது இது நம்பும்படியா இருக்கா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய லிசனர்ஸ் கிட்டே நான் விட்டுறேன். சோ ரசிகன் என்ன சொல்றாரு, நான் சொன்னேன் அழுத்தி சொல்றாரு. ஆனா நான் சொல்லவே இல்லைன்றதை நான் சொல்றேன். நான் அதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா எந்த ஸ்பேஸ், எப்ப நான் சொன்னேன், என்ன கான்டெக்ட், யார் ஹோஸ்ட் அப்படின்னு அடுக்கடுக்கான சரியான விஷயங்களை நான் முன் வச்சுட்டேன். அவருக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா மட்டும் அவர் சொல்றாரு. சோ இப்போ நீங்க பேசுறது சரியா அப்படின்றது ரசிகன் நீங்களே ஒரு வாட்டி திரும்ப உங்களை கேட்டுக்கங்க. சோ இதை நம்பும்படியா லிசனர்ஸ் நீங்க சொல்றது நம்புவாங்களா அப்படின்றது திரும்பவும் நீங்க அதையும் கேட்டுக்கங்க. நீங்க அதுக்கப்புறமும் சரின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்ன நீங்க டேக் பண்ணது சரின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வாதத்தை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னா இந்த வாதம் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த டிபேட் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரல. காரணம் என்னன்னா, நீங்க ரேண்டமா யார் மேல என்ன வேணா ஒரு குற்றச்சாட்டு பொய்யா அடிக்கிட்டே போலாம். அந்த பொய்யான குற்றச்சாட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மேட்டர் அவர் சொன்னது இது பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க. கீழே கமெண்ட்ஸ்லயும் ரெக்வஸ்ட்லயும் சில பேர் கொடுக்குறாங்க, மேல வந்து நான் பேசுறேங்கிறாங்க. நான் என்னன்னா ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். இது ஒன்லி அசம்ஷனுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. எனக்கு என்னன்னா இந்த மேட்டருக்கான ரெக்கார்டிங் இல்லைன்னா நாம எதுவுமே பேச முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. ரசிகன் வந்து கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கீழே போடுறீங்க, இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் போடுறீங்க. அப்படின்னா ரெக்கார்டிங் வேணும், ப்ரூஃப் வேணும். நான் அது கீழே கமெண்ட்ஸையும் பார்க்காம ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே அவர் ஒன் சைடா போயிட்டாருங்கிறதையும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நான் சொன்னேன், இஃப் யூ கைஸ் ஹேவ் ரெக்கார்டிங் ஆர் யூ ஹேவ் ஹர்ட் சம்ஒன், அவங்க யாராவது கேட்டிருந்து இது பண்ணி இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல தான் இவர் சொன்னாருன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொன்னீங்கன்னா பேசலாமே தவிர அதை தாண்டி இது பாயிண்ட்லெஸ்ஸா போயிடும். அவர் ரசிகனும் கேட்டிருக்கேன்னு தான் சொல்றாரு. ஓகே, நான் எங்கன்னு தெரியலன்ட்டாரு. அதுதான் நான் இப்ப பதில் கொடுக்குறேன். ரோஷினி வந்து ஸ்பேஸ் நடத்தினப்போ ரோஷினியோட அந்த ஸ்பீக்கர்ல நான் போனப்போ ரோஷினி கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, ரோஷினி இல்லாதப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசியிருக்காங்கன்னு ரோஷினி சொன்னப்போ நான் பதில் கொடுத்தது, ரோஷினி நீங்க அவரை பத்தி பேசுறது எல்லாமே சரி, நீங்க பேசணும், நீங்க பேசுறதுதான் சரி. காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் ஒருத்தங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா பேசாம போயிடக்கூடாது. நீங்க பேசுறது சரிதான், நிச்சயமா நீங்க பேசுங்க. உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க சொல்றது தப்பே கிடையாது. இது இப்பதான் பேசணும் அப்பதான் பேசணும் அவசியம் கிடையாது. உங்க குரல்ல நீங்க தாராளமா அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை காமிக்கணும். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், உங்க ரெசிஸ்டன்ஸை காமிக்கணும், நீங்க பேசுறது சரிதான் ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினிக்கு நான் போன முதல் ஸ்பீக்கர் வாங்கின உடனே சொன்னது நான் இதுதான். அது வந்து தீனதயாளனா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவர் பேசினது வந்து அந்த இடத்துல தப்பு, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. சோ இந்த இடத்துல நான் தீனதயாளன் பேரை ரோஷினி பேர் எடுத்து மன்னிச்சுக்கங்க, உங்க கண்டென்ட் எடுக்கக்கூடாது. பட் அது நடந்தப்போ நான் சொன்னது நீங்க பேசுனது தப்பு கிடையாது, நீங்க பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்டை அங்க நான் முதல்ல அந்த ஸ்பீக்கர் வாங்கணும்னே முதல்ல நான் ஸ்டார்டிங் பேசினதே இதுதான். இது முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன் போயிடுச்சு. 3 மணி நேரம் அந்த ஸ்பேஸ் நடந்துச்சு. 3 மணி நேரம் நடந்து முடிய போகும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த கான்டெக்ட் வந்து நீங்க இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது ஏதோ ஒரு இடத்துல நகைச்சுவை பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த நகைச்சுவா வந்து இதை கொண்டு போக தேவையில்ல. அதனால இதை நிறுத்துங்க. சோ இதுக்கப்புறம் இந்த நபர் வந்து இங்க இல்ல, இங்க வந்த பிறகு அந்த நபர் வந்து இந்த கான்டெக்ட் பேசுவோம். காரணம் வந்து ரோஷினி வந்து கண்டிச்சிட்டாங்க. கண்டிச்ச பிறகு திரும்ப இது ப்ரொலாங்கா இழுத்துட்டு போறது, திரும்ப இதனால எந்த விதமான பயனும் அளிக்காது. அந்த நபர் வந்த பிறகு நீங்க அவரே சொல்லியிருந்தாரு 10 மணிக்கு நான் வரேன், வந்த பிறகு பேசலாம் போது, சோ அப்ப வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்றது அந்த கான்வர்சேஷனை நான் முடிச்சேன். எந்த இடத்துலயும் அழுத்தம் திருத்தமா ஒரு நபர் இங்க வந்து இல்ல அப்படின்னா அவங்களை பத்தி நான் பேசவே கூடாதுன்ற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தவே இல்லை. நான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறது, யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை கண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. எந்த ஸ்பேஸ்ல யார் வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா அவங்க பேசுனது, அவங்க நடந்துகிட்ட விஷயங்கள் தப்பா இருந்தாலும், இல்ல அவங்க விஷயங்கள் வந்து அவதூறா பேசுறாங்க, அது வந்து அசிங்கமா அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் கண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. அவங்க பேர் எடுக்கக்கூடாது, அவங்க ஊர் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் நான் அன்னைக்கு ரோஷினி கிட்டே சொன்னேன். எண்ட் ஸ்பேஸ்ல முடியும் போது இந்த கான்வர்சேஷன் தான் நான் முன் வச்சேன். சரி, ஒரே ஒரு விஷயம் தான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் உங்ககிட்ட கொடுத்த விஷயம் ப்ராமிஸ் வந்து ஒண்ணு இருக்கு. 2 பேரையும் நான் பேச விடுவேன், யாருக்கும் எந்த டிஸ்ரெஸ்பெக்டும் நடக்காம பாத்துப்பேன்றதையும் சொன்னேன். ரோஷினி வந்து அன்னைக்கு நான் தான் ஹோஸ்டா இருந்தேன், அதனால நான் மேல வந்து பேசுறேன்னு அவங்க சொல்றாங்க. இஃப் யூ கைஸ் 2 பேருமே அக்ரி பண்ணீங்கன்னா ஐ வில் லெட் ஹர் டு ஸ்பீக், இல்லனா ஐ வில் நாட். ஓகே, இது நான் 2 நாளைக்கு முன்னாடி இல்ல, ரோஷினி ஸ்பேஸ்ல ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் நான் ஸ்பீக்கர்ல வந்து பேசுனேன். மத்தபடி இந்த என்னைக்குனே எனக்கு தெரியாது. இல்ல அது மேட்டர் இல்ல. அது மேட்டர் இல்ல. அந்த ஸ்பேஸ்ல தான் நடந்திருக்கும் போது ஐ வில் கம் அண்ட் கிளாரிஃபைன்னு சொல்றாங்க. சோ அப்படினா அவங்க வந்து பேசுறது ஓகே, அவங்க 2 பேருக்கும் ஓகேனா தான் நான் சொல்றேன். அவருக்கு ஓகே, ரசிகன் உங்களுக்கு ஓகேவா? சாரி, உங்களுக்கு ஓகேவா? And Shiva, I want to tell you, I don't know which space it was. I'll keep you சொல்றேன். So if Roshini thinks it is in அது ரெக்கார்டட் ஸ்பேஸ். இல்ல இது ரசிகன், இட்ஸ் a recorded space. அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. சோ அப்படி பேசி இருந்தாருன்னா நீங்க அது எடுத்து போட்டாலும் அவர் எக்ஸ்போஸ் ஆயிருவாரு. ஓகே, ஷூர். சோ அதனால தான் சொல்றேன், ரோஷினியை பேச விடலாமா? ஓகே இல்ல உங்களுக்கு? அப்படியே அந்த ஸ்பேஸ் அப்படியே டேகும் பண்ண முடிஞ்சா it will be very good for me. கண்டிப்பா நான் ரோஷினி அவங்க இதுல சொல்லிட்டு நான் டேகும் பண்ண சொல்றேன். அது ஒரு 3.5 hours ஸ்பேஸ் சம்திங். நான் ரோஷினியை மேலே ஏத்துறேன். ஓகே, ஒரே நிமிஷம்.
ரோஷினி மேல வாங்க. இன்னொரு பாயிண்ட் சிவா, நீங்க ரோஷினி மேல ஏத்துங்க, ஸ்பீக்கர்ல இருக்கட்டும் அவங்க. ஏன்னா இது இல்ல நான் ஏங்க ஒரே நிமிஷம். இல்ல ரோஷினி வெளில போயிட்டு வரீங்களா? ஒரே நிமிஷம். ஏன்னா உங்களை மேல ஏத்த முடியல, பக்குன்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணிட்டாங்க, மேல வந்துட்டாங்க. ஓகே, ரோஷினி ஸ்பீக்கர்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இதை நான் பேசின விஷயத்த மட்டும் தான் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். ஆனா அவர் திரும்பவும் ரேண்டம் ஸ்பேஸ் எந்த ஸ்பேஸ்ன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது சரியா அப்படின்றது நான் அது ஹோஸ்ட் கிட்டே நான் விட்டுறேன். ஏன்னா ஹோஸ்ட் வந்து இல்லங்க, அவரு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு இந்த மேட்டர்ல என்ன தெரியும்னா, ஐ அம் கைண்ட் ஆஃப் ஷூர் இது எந்த இடத்துல இது டாபிக்கா வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அங்க போன கான்டெக்ஸ்டே இதுதான். இல்ல சிவா, இது நான் வச்சது இல்லாதப்ப இது ஸ்பேஸோட டாபிக்கே இதுதான். சோ அதனால அவங்க ரோஷினி வந்திருக்காங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டோம். நாம அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிப்போம். ரோஷினி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சிவா, இது வந்து நான் வச்ச பாயிண்ட். சிவா ஏங்க ஒரே நிமிஷம், ரசிகன் இருங்க. அவர் ரசிகன் பேசணும், சொல்லுங்க ரசிகன். இல்ல சிவா, இவர் அகைன் சர்க்கிள்ல போற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இது ஒண்ணுதான் நான் பேசுறேன், இவர் என்ன ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாரு. என்னோட உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ஸ்பேஸ் இட் வாஸ். ஐ வாஸ் லிசனிங். திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரே ஒண்ணுதான் ரசிகன், எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க உங்க ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்கல்ல, அவர் சொன்னாருங்கிற ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்க. ஆனா இங்க ப்ரூஃப் இல்லாதப்ப நம்ம அவர் அக்யூஸும் பண்ண முடியாது. அது புரியுதா? புரியுது. என்ன சொல்றேன்னா, ஐ ஹர்ட் இட். எனக்கு வந்து திருப்பி நான் சொல்றேன், ஐ ஹர்ட் இட். ஐ டோன்ட் நோ யாரு பேரு ஹோஸ்ட். இப்ப நீங்களே வந்து அந்த ஹோஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றீங்க, தவிர அதான் அந்த ஹோஸ்ட்னு சொல்லவும் முடியாதுனால. பிகாஸ் ஐ வாஸ் நாட் தேர். அதே மாதிரி அவராலும் அதான் அந்த ஹோஸ்ட்னு சொல்ல முடியாதுன்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறான்ற போது உண்மை மாறாது ப்ரோ. எனக்கு என்ன தெரியும், அதான் இருக்கு. இல்ல ஒண்ணே ஒண்ணு. சிவா ப்ளீஸ் சரி என்ன பேச சொல்றீங்க? ஏங்க ஒரே நிமிஷம், அவரை நிப்பாட்டிட்டு வந்துறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஓகே ப்ரோ, மியூட் போய்க்கிறேன். நானே இருங்க, நீங்க மியூட் போய்க்கோங்க, அவங்க பேசிட்டோம். ரோஷினி கண்டிப்பா எக்ஸ்கியூஸ் சாரி. சொல்லுங்க. இங்க பாருங்க ரசிகன், நீங்க வந்து 100% கேட்டது சொன்னீங்கல்ல, அந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டட் ஸ்பேஸ், ஓகேவா? என்னோட இதுல இருக்கும், நானே கூட வரேன், உங்களுக்கு அது ஓட்டி பாட்டு கட் பண்ணி அனுப்புறேன். ஒருவேளை சே அதை சொல்லல, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் தான் ஸ்பேஸை ரன் பண்ணேன், எனக்கு சொல்ற எல்லா உரிமையும் இருக்கு. அண்ட் அது ரெக்கார்டட். நீங்க வைக்கிறது வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் நான் அடிச்சு சொல்லுவேன், ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இவ்வளவு நேரம் 400 பேரோட டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இருங்க, wait. You have spoken much. You have to wait. You have to listen. இவ்வளோ கேட்டீங்கல்ல, அவ்வளோ பேசுனீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், அதான் அப்படி இல்ல, அவர் அப்படி பேசல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்போ நான் நீங்க வைக்கிறது ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொல்றேன், அதை நான் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை மட்டும் சொல்லுங்களேன். Roshni, did you hear this conversation earlier? What conversation was I was literally listening to whatever you were speaking. Got it? தெளிவா சொன்னேன். I am not sure which space it was. இப்போ நான் ரோஷினி இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. ரசிகன் அண்ட் ரோஷினி ரெண்டு பேருமே கேக்குறேன். ரோஷினி, ஐ வில் டெல் யூ சம்திங். இந்த பிரச்சனை வந்து வேற ஸ்பேஸ்ல போயிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து நியூட்ரலா நீங்க வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணுங்க, 2 பேர் மட்டும் பேசுறோம்னாங்க. I just wanted to ask you, did Che tell some statement like what Rasigan said? Rasigan சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து Che வச்சாரா அவங்க ஸ்பேஸ்ல? அவ்வளவுதான் நான் கேக்குறேன். இல்ல வைக்கல. ஓகே, உங்க ஸ்பேஸ்ல வைக்கல. நான் மேல அந்த ஸ்பேஸையும் டாக் பண்ணிருக்கேங்க, அந்த ஸ்பேஸ் என்னன்னு. ஓகே ரோஷினி, thank you. இல்ல இங்க நாம டிபேட் பண்ணாங்க, நான் வேற இடத்துல நீங்க அவரோட டிபேட் பண்ணுங்க. சிவா, அடுத்த கேள்வி இல்ல அடுத்து நெக்ஸ்ட் ஒன் போறதுக்கு முன்னாடி அவரு இத முடிச்சறேன். இல்ல இத முடிச்சறேன் ரசிகன், இத மட்டும் முடிச்சறேன். she raised an accusation, you are letting that pass. Let me answer. நான் பாஸ்லாம் பண்ணல, இருங்க ஒரு நிமிஷம். இதோட சேர்த்து சொல்லிடுங்க ரசிகன். ஏங்க இருங்க, அக்யூசேஷன் என்ன அக்யூசேஷன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டுப்போம். அந்த அக்யூசேஷனை நீங்க பிரேக் இல்ல நாம கரெக்டா போயிடுவோம். சரி, அக்யூசேஷன் என்ன வச்சீங்கன்னு சொல்லுங்க, அந்த மேட்டரை நீங்க கிளாரிஃபை பண்ணிருங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றீங்க? என்ன அக்யூசேஷன் வச்சாங்க? she literally said like இந்த ஸ்பேஸ்ல அவர் பேசலன்றது ப்ரூஃப் பண்ணிட்டா. நான் தான் கரெக்ட்டா வந்துட்டேனே, நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதான் இன்னொன்னு அது ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் முதவே சொல்லியிருக்கேன், I am not sure which space it is அப்படின்ற போது how can ரோஷினி அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்கும், இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் நடந்திருக்கு, நான் சொல்லிட்டா அது எல்லாம் சரின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க ஸ்பேஸ் இல்லைன்னா அது வேற எந்த ஸ்பேஸுமே இல்லை. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரோஷினியை நான் அவங்க மேல கூப்பிட்டது அவங்க ஸ்பேஸ்ல நடந்துச்சா இல்லையாங்கிறதான். நான் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அவங்களோட ஸ்பேஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க எடுத்து கூட பாருங்க, எனக்கு தெரியல.
ஸோ நீங்க எடுத்து அந்த ஸ்பேஸை நீங்க பாத்துட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து போடுங்க. அவர் இப்படி சொல்லியிருக்காருங்கிறத கூட நீங்க பேசிக்கோங்க. நான் ரோஷினியை கூப்பிட்டது இதுக்குதான். அவங்க உங்ககிட்ட சொல்லி வேற நீங்க பொய் அப்படின்னு சொல்ல வரும்போதும் உங்க ஸ்பேஸ்ல நடந்ததை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இல்லன்ட்டாங்க. ஸோ அவங்கள நான் மூவ் பண்ணிட்டேன். நான் தான் அவங்கள கீழே மூவ் பண்ணேன். ஏன்னா நீங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க உங்க பிரச்சனையை பேசி முடிச்சிட்டீங்கன்னா ஐ வில் எண்ட் திஸ் ஸ்பேஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் வேற யாரையும் மேலாம் ஏத்தி பேச போறது இல்ல. அன்டில் அன்லெஸ் சம் நெசசிட்டி இப்போ ரோஷினி ஏத்தன மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு நீங்க நான் அதுதான் சொல்லிட்டேன். நீங்க பொய் சொல்றீங்கன்னாங்க. அவங்க அந்த மேட்டருக்கும் ப்ரூஃப் வைக்கல. நீங்க சொன்னதுக்கும் ப்ரூஃப் வைக்கல. இது கன்க்ளூஷன் இல்லாம தான் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க இந்த மேட்டரை வந்து சார்ட் அவுட் பண்றதுனா பண்ணிக்கோங்க. என்ன நான் சொல்றேன் பேசிக்கா பார்க்கும்போது நீங்க அந்த ப்ரூஃப் எடுத்து வைக்கலன்னா இது கன்க்ளூஷன் இல்லாம தான் போயிட்டு இருக்கும். மத்தியான ஸ்பேஸ்க்கு ரெக்கார்டிங் வேணும். அதுவும் கன்க்ளூஷன் இல்லாம தான் போயிட்டு இருக்கும். ஸோ பேசிக்கா ப்ரூஃப் வேணும். சிவா இவர் மாத்தி பேசுறாருங்கிறதுக்கும் ப்ரூஃப் வேணும். ஒரே நிமிஷம். இவர் மாத்தி பேசுறாருங்கிறதுக்கும் ப்ரூஃப் வேணும். நீங்க இந்த மாதிரி இந்த 2க்குமே ப்ரூஃப் வேணும். மத்தியானம் இவர் பேசினாருங்கிறது நீங்க சொல்றதுக்கும் ப்ரூஃப் வேணும். சோ எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். சோ நாம அததான் பாத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லிருங்க. நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. நான் கேட்டுறேன் சிவா. அவங்க அக்யூஸ் பண்ணது வந்து அதுவும் கரெக்டா வராது. ஏன்னா அவங்க ப்ரூஃப் வைக்கல. அவங்க இல்ல என்னன்னா சிவா, அது நீங்க வந்து விட்டுருங்க என்ன சிவா. சொல்றீங்க? இப்ப அதுக்குள்ளேயே நான் போகல. அவரு நான் ஓகே. என் வாதத்தை எங்க நிறுத்துறேன் அப்படின்னா, அவர் எங்க முன் வச்சாரு அப்படின்னா, நான் ஒரு ஸ்பேஸ்ல என்டர் ஆனேன். அந்த ஸ்பேஸ்ல நான் ரேண்டமா கேட்டேன், நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னாரு. எப்படி ஒரு ஸ்பேஸ்ல பார்க்காம தலைப்பும் தெரியாம ஹோஸ்ட் யாருன்னு தெரியாம எப்படி சிவா என்டர் ஆக முடியும்? என்ன ஸ்பேஸ்னே தெரியாம ரேண்டமா ஒரு ஸ்பேஸ்க்குள்ள எப்படி என்டர் ஆக முடியும்? எப்படி கேட்க முடியும்? அது என்ன ஸ்பேஸ், யார் ஹோஸ்ட் எதுவுமே தெரியாம, என்ன தலைப்புன்னு தெரியாம எப்படி லிசனர்ஸால கேட்க முடியும்? இதுக்கு எனக்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். அது அவர் சொல்லிடுவாரு. எனக்கு தெரியாது. அவர் தான் இல்லங்க, சொல்லுவார். நீங்க did I அவர்கிட்ட not தான் கேள்வி. already say this thing? ஏன்னா வந்து when you are following the host, the host பேரு டைட்டில் எல்லாம் தெரியும். When you are not following the host, if one of your other followers is going to a space, அங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவா ஹோஸ்ட் இல்ல, சிவா வந்து அந்த ஸ்பேஸுக்கு போயிருக்காருன்னா சிவா இஸ் லிசனிங் டூன்னு வரும் எனக்கு. ஓகே, இன் ஆண்ட்ராய்ட் சிவா இஸ் லிசனிங் டூன்னு காட்டும். டேப் ஜாயின். ஓகே, அப்போ உங்களுக்கு யார் எந்த ஹோஸ்ட் எந்த ஃபாலோயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப எந்த ஸ்பேஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப எந்த ஸ்பேஸ் சொல்லுங்க. டியூட், எந்த ஸ்பேஸ் இல்ல ப்ரோ, திருப்பி சொல்றேன். டேப் ஜாயின். டசன்ட் மேட்டர் ஹூஸ் தேர். ஐம் நாட் லுக்கிங் அட் த ஃபோன். புரியுதா உங்களுக்கு? ஐம் டெல்லிங் யூ. ஓகே, நீங்க போனை லுக் பண்ணாம லிசன். I was planning to listen. Tap join headphones. That's it. ஓகே, நீங்க There's போனை no பார்க்கல. interaction of me looking at the host. யாரு பேசுறா, ஓ இதான் அந்த ஸ்பேஸா, இதான் அந்த டாபிக்கா. I didn't see that. I'm telling you, there was a space showing up in my pop-up. Tap join. That's it. ஓகே, நீங்க எந்த ஸ்பேஸ்னு தெரியல. இது எந்த வந்து ஹோஸ்ட் இருங்க முடிச்சிடுறேன் ரசிகன், நான் பேசிடுறேன். நீங்க இருங்க, பேசிட்டீங்க. நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ, இன்னும் முடிக்கல. இது வந்து anyone who's in the listeners will know this happens multiple times. Every space நம்ம வந்து பிக் பாஸ் நடக்கும்போது there is multiple spaces keeps running on and multiple times. எல்லா ஸ்பேஸ்லயும் எந்தெந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு நேரம் ஹவர்ஸ் உட்காந்து கேட்கறோன்ற ட்ராக் பண்றது ஹேபிட்லாம் எனக்கு கிடையாது. இட்ஸ் நாட் கோன் டு பே மை பில்ஸ். ஓகே, ஐ எம் டூயிங் சம்திங் எல்ஸ் வைல் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சம்திங். காது சும்மா இருக்கு, ஏதாச்சும் கேட்கலாம் அப்படின்ற போது ஐ எம் சேயிங் சம்திங். லெட்ஸ் லிசன் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தட் ஸ்பேஸ். மல்டிபிள் ஸ்பேஸ் ரன் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் போதும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நான் பதில் பேசுறேன். அவர் சொல்றாரு, நான் எதையும் பார்க்கல, ஜஸ்ட் நான் டேப் பண்ண நான் உள்ள போயிட்டேன். ஆனா உள்ள போனபோது எனக்கு ஹோஸ்ட் யாருன்னு தெரியாது, என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கன்னு யாரும் தெரியாது. ஆனா சே பேசின வார்த்தைகள் மட்டும் அவர் அந்த 2 வார்த்தை மட்டும் கேட்டிருக்கு. அதனால 2 நாள் முன்னாடி நீங்க அதை பேசுனீங்க, அதனால நான் சொன்னேன்னு சொல்றாரு. இது எங்கேயாவது நம்பும்படியா இருக்கு அப்படின்னா இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த லிசனர்ஸ் கிட்டையும், ஸோ இங்க இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கிட்டுமே நான் விட்டுறேன். ரசிகன், நீங்க வந்து நீங்களா நம்பிக்கீங்க, நீங்க உண்மையை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இது முற்றிலுமா போய். ஏன்னா அந்த மாதிரி நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் பேசின வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. நான் பேசாத விஷயத்தை ஒரு பொய்யான குற்றச்சாட்டோ ஒரு அவதூறு ரசிகன் வைக்க வேணான்றது என் பாயிண்ட். நீங்க வந்து அதுக்கு அதே மாதிரி நான் பேசின நீங்க திரும்ப இதுவே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏன்னா என் பாயிண்ட் உடைக்கணும்னு நினைச்சேன், என் பாயிண்ட் உடைச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல பேச முடியல. காரணம் நிறைய இன்டரப்ஷன் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்து, சிக்கல்கள் இருந்தது. எனக்கு ரசிகன் இப்ப கேட்கணும்னு நினைச்சது ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்ப நான் என் பாயிண்ட் முடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ரசிகன் அவர் முடிச்சிட்டாரு. நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க. இது வந்து இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு பேசினதுல அவர் திரும்ப பேசல அப்படிங்கறது அவர் மேல தப்பு வரும். அந்த பாயிண்டே அவர் வைக்கலங்கிற ஆறும்போது யூ காண்ட் அக்யூஸ் ஹிம் ஆஃப் தட் ஹிப்போக்ரசி திங். என்னன்னா இன்னைக்கு நீங்க பேசும்போது நான் வந்து இன்னைக்கு நீங்க என்னைய பத்தி பேசும்போது என்ன நீங்க நிப்பாட்டல அப்படிங்கிற மேட்டரை நீங்க அக்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி நான் பாயிண்டே சொல்லலன்னு சொல்றாரு. ப்ரூஃப் இருந்து போட்டீங்கன்னா we can ask for it. அவ்வளவுதான். வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சேக்கிட்டே நான் சொல்லிடுறேன். இல்ல ப்ரோ, see, I'll just
எனக்கு ஓகே தான், இது probably be the last thing I'll say. எனக்கு என்னன்னா, இதை வந்து அவர் சொன்னது ஒரு கொஸ்டின். ஓகே, he is saying that I never even said that. ஓகே, might be a not recorded space, might be a recorded space, possibilities. ஓகே, 50-50. நான் கேட்டது எந்த ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது, நான் திரும்பி சொல்றேன். ஸோ ரோஷினி சர்டிஃபிகேஷன் பிகம்ஸ் நல். அவங்க வந்து நான் ஏன் ஸ்பேஸ் தான் பேசுற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹர்ட் மை ட்வீட் இஸ் இன் ரெஸ்பான்ஸ் ஃபார் வாட் ஐ ஹர்ட் டுடே அகேன். எனக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி வந்து உங்க டாபிக் தான் போயிட்டு இருக்கு அந்த ஸ்பேஸ்லன்ற போது ஐ ரைஸ் திஸ் அஸ் மை பாயிண்ட். இதை வந்து லெட் தி லிசனர்ஸ் டிசைட் யாரு அந்த மாதிரி பேசியிருப்பா. will say they would have said that kind of statement in a space. முடியும் முடியாது எல்லாமே இருக்கு. people know right, people know how people talk and what kind of topics people talk. so நான் கேட்டது என்னோட உண்மை என்னன்னா, நான் கேட்டிருக்கேன் I'll try to find go through the spaces what Roshni has sent or some other spaces in the last couple of days back and see if I can actually find the valid proof so that I can actually put that and ask what's this. அது நான் பண்ண தான் போறேன். I'll definitely listen to those spaces and come back to that. But இங்க வந்து பிராண்ட் பண்றது that is not needed because what I'm saying is it's very clear. எனக்கு கேட்டிருக்கேன், அதுக்கான கொஸ்டின் வச்சிருக்கேன். நீங்க இல்ல அப்படின்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்றீங்க. பட் வாட் ஐ ஹர்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ அதர் ஸ்பேஸை நான் தேடி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ் அகெயின் ஐ கோ பேக் அண்ட் ரீவிசிட் த ஸ்பேசஸ் அண்ட் கெட் த ப்ரூஃப் அண்ட் போஸ்ட் இட் அகெயின். சேஞ்ச் இஃப் ஐ போஸ்ட் இட் தென் வி கேன் ஹேவ் another conversation. Are you okay with it? எஸ், ஐ ஆம் ரெடி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ரூஃப் இருந்தா கொடுங்க. நீங்க வந்து அவதூறான குற்றச்சாட்டு வரது வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முயற்சி பண்ணுங்க ரசிகன். சோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. I definitely heard it. Okay, என்ன பொறுத்த வரைக்கும் I heard it. I am going to find it. I'll try and find it. That's all I'm going to do. போன ஸ்பேஸ் நடந்துச்சு தெரியுமா, லாஸ்ட் ஸ்பேஸ் வாஸ் அன்ரெக்கார்டட் ஸ்பேஸ் அப்படின்ற போது அங்க என்ன நடந்துச்சு என்னால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ஐ வுட் ஹேவ் டு பிலீவ் வாட் தீஸ் கைஸ் ஆர் சேயிங். ஸோ அந்த ஸ்டாண்ட்ல ஐம் கோனா பீ இன் தி ஸ்டாண்ட். ஓகே, நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தெரியாத போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு நபர் மேல வைக்கிறதோ இல்ல அவங்க மேல ட்வீட் பண்ணி நீங்க ஆக்ட் பண்றது அது தேவையில்லாதது ரசிகன். வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்ப சே மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல நபர்கள் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணும்போது வித் ப்ரூஃபோட பதிவு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல வந்து ரசிகனை உருவாக்கும். நான் இப்பவும் சொல்றேன் ரசிகன், உங்க கூட ஒரு பிரச்சனையோ இல்ல வந்து சிக்கலோ அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. இந்த கருத்து மட்டும் தான் எனக்கு முரண். அதை தாண்டி ரசிகன்ற நபரும் ஏதோ ஒரு நபருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஆதரவு கொடுத்திருக்காரு, பண்ணிருக்காரு. உங்க மேல நிறைய விஷயங்கள் நிறைய நபர்கள் பிடிக்காம இருக்கலாம், பிடிக்காம போகலாம், அது என்ன வேணா இருந்துட்டு போகலாம். அதை பத்தி நான் பேசவும் வரல. ரெண்டாவது, ரசிகன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வந்து நீங்க கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி சரியா இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க தவறான விஷயங்கள் பண்ணீங்கன்னா டாபிக்ல தான் இருக்கேன். நீங்க தவறான விஷயங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும் போது அது மற்ற நபர்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகும், அது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால அதை பண்ண வேணாம் நினைக்கிறேன். சோ ரசிகன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன். சரி, ஒரே நிமிஷம். சரி, நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். என் பக்கம் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே. இல்ல, நான் என்னன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் செக் பண்ணேன். 2 பேருக்கும் ஆதரவா 2 பேருக்கு எதிராகவும் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. யாரும் ஆனா அந்த ரெக்கார்டிங் எடுத்து போடல. சோ நம்ம இதுல எதுவுமே சொல்ல முடியாது. மத்தியான ரெக்கார்டிங்கும் நம்ம கையில கிடையாது. அவர் அது இன்னொரு மேட்டர் ஒண்ணு கிளியரா இருக்கு. சே, நீங்க அவரை பத்தி பேசல இல்ல? சே, நான் சிவா, நான் யார பத்தியும் பேசல சிவா. நான் என்ன சொன்னேன்னா, இங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். அங்க பிரச்சனை வந்து இவர் டிசி விலாக் வந்தார். ஓகே, அந்த பிரச்சனை நான் உள்ள கொண்டே வரல. ஏன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல ஒரே ஒரு மேட்டர் தான். ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்து ரசிகன் என்ன ராட்னா அடிக்கும். ஆமா ஸ்பேஸ்ல எப்படி வந்து ராட்னா ரவுண்ட் ஆமா, அதனால அதுக்குள்ள போக தேவையில்ல. ஆல் ஐ அம் ஆஸ்கிங் யூ இஸ், மத்தவங்க பேசுறாங்கங்கறத தாண்டி நீங்க அவரை பத்தி பேசுனீங்களா இன்னைக்கு? சிவா, நான் அவரை பத்தி எதுவுமே பேசல சிவா. நான் பேசினது வந்து டிசி விலாக் தான். ஓகேங்களா? ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன்னா, ரசிகனை பத்தி பேசினாலுமே அங்க சிக்கல் கிடையாது. ரசிகன் என்ன பண்ணாரோ அந்த விஷயம் தான் சொல்ல போறாங்க. அவரை பத்தி தப்பா பேசினா மட்டும் தான் ரசிகன் கேட்கணும், என்ன பத்தி ஏன் தவறா பேசுறீங்கன்னு. ரசிகனை பத்தி அந்த இடத்துல அவர் பேசின விஷயங்கள் ரெஃபரன்ஸாவும் எடுத்துட்டு வரலாம், இல்ல அவர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நல்ல விஷயத்தை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வரலாம். இங்க ஒரு நபரை பத்தி பேசவே கூடாதுன்னு எந்த விதமான இங்க சட்டமும் கிடையாது. தவறா பேசினா ஒரு ரசிகனை பத்தி யாராவது அவதூறா பேசுறாங்க, தப்பான கருத்து முன்வைக்கிறாங்க, தப்பா யாருமே எந்த விதமான தப்பான விஷயங்களை ரசிகன் அந்த பத்தி அந்த ஸ்பேஸ்ல பேசவே இல்லை. சரி, அதான் நீங்க வந்து இல்லன்ட்டீங்க. அவர் வந்து நான் இத வேற யாராவது சொல்லி கேட்டிருந்தா கூட நான் அதை டிஸ்மிஸ் பண்றேன். அவர் வந்து நானே கேட்டேன் அப்படின்றாரு நீங்க பேசின மேட்டர். சோ அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, இதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. இவர் வேற ஏதாவது அக்யூசேஷன் வைக்கிறாருன்னா நீங்க அவர் மேல வைக்கிறீங்களா? ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, எனக்கு எந்த இங்க பாருங்க, ஒரே ஒரு மேட்டர் தான் ஏங்க, ஒரே ஒரு மேட்டர் தாங்க. இது பேசிக்கா எப்படி வந்திருக்கு தெரியுமா? அவர் வந்து நீங்க நான் இல்லாதப்ப பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே இன்னொரு ஸ்பேஸ்ல, அதனால ஆனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்களே, இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காருங்கிற மேட்டரை உங்களை டேக் பண்ணி போட்டிருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சிருக்கு.
சோ இந்த பேசிக்கா எந்த மேட்டருக்குமே 2 பேர் சொல்ற இதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. இல்ல சிவா, நீங்க இங்க பிரச்சனை அது இல்ல சிவா. நான் சொல்லாத ஆ, விஷயத்த சொன்னதுதான் பிரச்சனை. நான் பிளாக் பண்ணாத விஷயத்த அதுதாங்க அவர் நான் பிளாக் சொல்றேன். பண்ணாததான் பிரச்சனை. ப்ரூஃப் இல்ல. எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃபோட வந்தீங்கன்னா இத முடிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, திங்ஸ் ஆர் ப்ரொலாங்கிங் லைக் எனிதிங். நான் ஜெனரலாவே சொல்றேன். திங்ஸ் ஆர் ப்ரொலாங்கிங் லைக் எனிதிங். இது முடிஞ்சு எத்தனாவது நாள் ஆகுது? இன்னைக்கு வந்து இட் இஸ் 3rd ஆஃப் பிப்ரவரி. அவங்க முடிச்சது என்னைக்கோ. இது ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு. இந்த மேட்டர் வந்து இவர் இப்படி பண்ணிருக்காருன்னா நீங்க எடுத்து போட்டு நீங்க பேசிக்கோங்க, மேட்டர் பண்ணிக்கோங்க. பட் ட்ரை டு மூவ் ஆன். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. சிவா, ரசிகன் நீங்க நான் இல்ல அவ்வளவுதான், நீங்க சிம்பிள், நீங்க பேசி அவ்வளவுதான். முடிச்சிட்டீங்கன்னா ரசிகனை பேச சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். இல்ல பேசட்டும், அவர் பேசட்டும். No, actually, you can finish it off. I'll do it at the end. இல்ல ரசிகன், நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க காரணம் என்னன்னா, முடிச்சிருவீங்களா? நீங்க நீங்க இருங்க. நீங்க இல்ல இல்ல சிவா, இல்ல வரேன். ஆ, முடிச்சிடுறேன். என்னன்னா, அவர் தான் என்ன டேக் பண்ணியிருந்தாரு. அதுக்கான கேள்விகள் நான் கேட்டு முடிச்சிட்டேன். அவர் வந்து திரும்ப ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்ப அவர் என்ன இருந்து பேசி முடிக்கட்டும். கடைசியா நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா காரணம் என்ன, என் மேலதான் ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சாரு. அவர் என்னதான் டேக் பண்ணாரு. சோ பிரச்சனை வந்து இங்க ஆரம்பிச்சது நான் தான். சோ அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா எண்ட்ல நான் வந்து பேசி முடிச்சிடும் சிவா, அவ்வளவுதான். சரி, யாரு பேசணுமோ கடைசி ஃபைனல் ஸ்பீச் குடுக்கணுமோ குடுத்து முடிங்க. இது யாரு பேச முடியுமோ நீங்க பேசிட்டு முடிச்சிருங்க. ரசிகன் நீங்க பேசுறீங்களா? Bro, ஆ, 2 பேருமே பேச வேணாம் bro. நீங்க ஓகே. பேசி நீங்க முடிங்க. நான் You are the host. முடிச்சிடுறேன். I ஏங்க don't have any ஒண்ணுதான். issues with that. ஓகே. அப்ப ஓகே இல்ல, 2 பேருக்குமே ஓகே இல்ல. நான் பேசி முடிச்சிட்டேனா? சான்ஸ் சரி, குடுக்கலன்னு நான் போய் சொல்லாதீங்க. அப்புறம் கடைசியில என் ஓ, சைடு பேசுறேன். சரி, ஓகே ஒண்ணும் சிவா, இல்ல. நான் ஜென்ரலா பேசிக்கிறேன். இப்போ வந்து ஆ, ரசிகனுக்கான விஷயம், எனக்கான விஷயம் நான் முடிஞ்சிருச்சு. நான் பொதுவான விஷயம் தான் சொல்றேன். ஒருத்தங்களை பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சு, அக்யூசேஷன் வச்சு, நான் இங்க யாரையும் பிராண்ட் பண்ண முயற்சி செய்யல. என்ன டேக் பண்ணதுனால மட்டுமே தான் நான் என் கேள்விகளை நான் வச்சேன். இல்லைன்னா அதை வச்சிருக்கவே மாட்டேன். நான் வந்து கடந்து போயிருப்பேன். அதனால பொய்யான குற்றச்சாட்டுகளோ இல்ல பிராண்டிங்கோ அந்த மாதிரி அவதூறான கருத்துக்களோ பண்ண வேணான்றதான் என் சைட்ல இருந்து நான் வைக்கக்கூடிய வாதம். இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கப்படும். உங்ககிட்ட ப்ரூஃப் வந்து நிரூபிங்கன்றது அடுத்த கட்டத்துக்கு எல்லாருமே பேசுவாங்க. இது யாருமே பண்ண வேணான்றதான் என் தரப்புல நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா என் மேல நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், முரணான கருத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் பத்தி பேசலாம். பட் இந்த பிராண்டிங் இருக்குல்ல, அது தேவையில்லாத ஒண்ணு நான் நினைக்கிறேன். ஸோ அது யாருமே யாருக்கும் பண்ண வேணான்றதுதான். ஸோ தேவையில்லாம டேக் பண்ணீங்கன்னா, செய்ய மட்டும் கிடையாது, இங்க பல நபர்கள் எல்லாரும் டேக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு எல்லார்ட்டையும் வந்து நிரூபணம் வந்து கேட்பாங்க. ப்ரூஃப் இருந்தா மட்டுமே ஒரு விஷயத்த சாலிடா பேசுங்க, இல்லைன்னா பேசாது. நன்றி சிவா, நீங்க பேசலாம். ஓகே. ரசிகன் நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசிட்டீங்கன்னா நான் பேசி முடிச்சிடலாம்னு பார்த்தேன். அவர் பேசிட்டாரு. உங்களுக்கு டர்ன் ஏதாவது Okay. இருக்கும். பேசணும்னா பேசிருங்க. பேசி Okay. முடிச்சு. So, ஓகே. இதுவும் நானும் ஜென்ரலாவே சொல்றேன். See, எல்லாரும் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்பேஸோட ரெக்கார்டிங்ஸும் கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். We are listening to multiple things at multiple points of time. அப்படின்ற போது everyone is just listening. கேட்டது தப்பாகாது. ஸோ தட்ஸ் த ரீசன் தட் ஐ கேம் ஹியர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ திருப்பி ஜென்ரலா சொன்ன மாதிரி I'll just let everyone know. Everyone take their own decisions on what actually you heard here. You know what's happening. You have listened to multiple spaces. And நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஹோஸ்ட்னாவும் இருக்காது. There is very specific things, like ஸ்பெசிஃபிக்கா இந்த டைப்ல நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் அதர் தன் தட் யூ நாட் கோயிங் டு டு இட். ஸோ லிசனர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு தான். டேக் யுவர் ஓன் டெசிஷன். நீங்க திங்க் பண்ணுங்க. யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங். யூ லிசன் டு வாட்ஸ் ஹேப்பனிங். எல்லா சைடும் ஆர்கியூமெண்ட்ஸும் கேட்டாச்சு. It's your decision. I'm not going to teach you how to talk. I'm not going to teach you how to tweet. I'm not going to teach you how you need to see this game or how you need to explore this X and use X. அதுதான் ஆளே கிடையாது. You do you. That's all. You don't need to give justification to anyone. That's what I want to say. Yes, Shiva. Thank you. ஓகே Thank you ரசிகன். for தேங்க் யூ hosting this space. போத் ஆஃப் யூ. தேங்க் யூ. நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணே தான். பி இண்டிவிஜுவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஷோ முடிஞ்சு போச்சு. பி சிவா, இருங்க, இண்டிவிஜுவல்ஸ். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பொய்யான குற்றச்சாட்டு வச்சதுனால அந்த ட்வீட் ரசிகன் போட்டிருக்காரு, அதை அவர் டெலீட் பண்ணிட்டாருன்னா அவருக்கான நேர்மையா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் போட்டதுக்கான விஷயமும் இதுக்கான கண்டென்ட் என்னமோ அதுக்கு மட்டும் இல்ல தான். நான் ஒண்ணே ஒண்ணு திரும்ப அவ்வளவுதான் சிவா. சொல்லிடுறேன். அவர் இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு இல்ல சொல்லிடுறேன். Shiva, this ஐ is காண்ட் again இல்ல going a circle, நான் okay? சொல்லிடுறேன். ரசிகன் ஐ டெல். ஐ காண்ட் டிக்டேட் a இல்ல person to delete I will tell something. you one thing, Shiva. இப்ப சொல்லுங்க. அவர் முடிச்சிட்டாருன்னு சொன்னாரு. He finished a general statement. I finished a general statement. Again he's coming and giving a general இல்லங்க statement. நான் இதை Which means that முடிச்சு I should விட்டுறேன். again give one. நான் இல்ல நானே என்கரேஜ் பண்ண மாட்டேன். நான் என்னன்னா ஐ காண்ட் டிக்டேட் சம்ஒன் டு டு திஸ் டெலீட் தட் நான் பண்ண மாட்டேன். இல்ல நீங்க சொல்ல So, வேணாம். அந்த இது என் சைடுல இருந்த கோரிக்கை. அவர் பண்ணாலும் பண்ணட்டும், அது அவருடைய விருப்பம். ஓகே அவ்வளவுதான். ஏன்னா பொய்யான ஓகே. அது குற்றச்சாட்டு உங்க யார் சைடுல மேலேயும் இருந்து பதிவு வைக்க போயிடுச்சு. வேணான்றது. அப்படி வச்சாங்கன்னா அதை டெலீட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான விஷயங்கள் பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவருடைய நேர்மை அவர் சார்ந்தது. அவரு முடிஞ்சா நிரூபணம் பண்ணிட்டு கேளுங்க. இல்லைன்னா I'm going delete to go பண்ணட்டும். and listen to the spaces, and if I'm possible I'm going to get it. So அந்த post எனக்கு வேணும். In future, the minute I get that post, to get that statement, I will quote that only, right? Why will I delete it now? Correct தானே? அப்ப நிரூபிக்க முடியல, நீங்க டெலீட் பண்ணுவீங்க நம்புறேன் ரசிகன்.
ஓகே ப்ரோ, நிரூபிக்க முடியலன்னா டெலிட் பண்ணுறேன். என் மேல வச்ச பொய்யான ஓகே, அக்யூசேஷனுக்கும் நீங்க என்கிட்ட வருத்தம் தெரிவிப்பீங்க நம்புறேன். அது பொய்ன்னு ப்ரூவ் ஆகட்டும் ப்ரோ. I'm going to search for it, right? ஓகே, வெயிட்டிங் நடந்தா பார்ப்போம். There is still an argument here, okay? வெயிட்டிங். It is not yet over yet. எஸ், வெயிட்டிங். ஓகே, பேசலாமா? முடிச்சிட்டீங்களா 2 பேருமே? ஹலோ, கேக்குதுங்களா? சாரி, கேக்குது கேக்குதுல? Yes, sorry. ஓகே, ஒன்றும் இல்லை. ஐ வாண்டட் டு ஜஸ்ட் சே ஆல் ஆஃப் யூ பி இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ரசிகன் சேன் மட்டும் பேசுகிறோம் இல்லையா, அதே மாதிரி இஃப் இஷ்யூ அரைசஸ் ஜஸ்ட் பி இண்டிவிஜுவல்ஸ். இந்த ஃபேண்டம் அந்த ஃபேண்டம்னு தயவு செஞ்சு இனிமே யாரும் போக வேணாம் அப்படிங்கிற, பி இட் எனி ஒன், இண்டிவிஜுவல்ஸாக ஆயிக்கோங்க. ஐ ஹோப் இவங்க 2 பேருமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். இண்டிவிஜுவலாக இருந்துக்கோங்க, இண்டிவிஜுவலாக உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். வேற யாரும் ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க எதுவும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறா இல்லாம, நீங்க எது கேக்குறீங்களோ எது பாக்குறீங்களோ அதை பிலீவ் பண்ணிட்டு நீங்க எது பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இது கன்க்ளூஷன் அப்படி இப்படிலாம் எதுவும் வரல. ஏன்னா எதுவுமே இங்க நிரூபிக்கப்படுறது அப்படி இப்படிலாம் எதுவும் இல்ல. சாரி, நீங்க இல்ல எண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கான டைம் லைன் மட்டும் நீங்க சொல்லிட்டாருன்னா எனக்கு போதும் சிவா, அவ்வளவுதான். என்ன டைம் லைன்? இல்ல, அவர் டெலிட் எப்ப பண்ணுவாரு, இல்ல எப்ப கண்டுபிடிச்சு சொல்லுவாரு, அந்த டைம் லைன் மட்டும் ரசிகன் சொல்லிட்டாருன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அது அப்படியே இந்த இது போயிடக்கூடாது. சோ அந்த டைம் லைன் நீங்க கோரிக்கை தானே. நான் இந்த மேட்டர் இன்னொன்னு இதுவும் கோரிக்கை தான். நான் வந்து இதுல மியூட் போயிருவேன். இந்த மேட்டர் மட்டும் நான் மியூட் போயிருவேன். ஏன்னா நீங்க 2 பேரும் இத பேசி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டிய மேட்டர். ஏன்னா அவர் ட்வீட் போட்டிருக்காரு, நீங்க கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னீங்க. சோ இது நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க. அவ்வளவுதான் ரசிகன். நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. சோ உங்க இந்த டைம் லைன் சொல்லிட்டீங்கன்னா ரசிகன் அது ஒன்றும் சரியா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க ஒரு டைம் லைன் சொல்லுங்க ரசிகன். இல்ல ரசிகன், நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. அதுக்கான டைம் லைன் கொடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். Bro, I do have a day job, okay? பார்த்து I'm going to search for it when I have the free time. I'm working. I'm not whole day. இல்ல பரவாயில்ல, நீங்க ஒரு மாசம் கூட டைம் எடுத்துங்க, எனக்கு சிக்கல் இல்ல. எஸ், ஒரு மாசம் கூட எடுத்துங்க, நிச்சயமா நான் டைம் கொடுக்குறேன். நீங்க டைம் லைன் மட்டும் உங்க வாயில இருந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஸ்பேஸோட எண்டா இருக்கணும் அது. சோ அதனால இந்த எண்ட்ல நீங்க உங்க டைம் லைன் சொல்லிட்டீங்கன்னா போதும் ரசிகன். See, I don't know what my schedule is even day after tomorrow. Okay, நாளைக்கு என்ன நடக்கும் போது எனக்கு தெரியும் இப்போதைக்கு. I'll let you know. Okay? அதான் ரசிகன், ஏன்னா இவ்வளவு கரெக்ட், இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அந்த போஸ்ட் அங்க தான் இருக்கு. To everyone in the audience as well, guys. அந்த போஸ்ட் அங்க தான் இருக்கு. I'll even pin that post for now and I'll search for it. Once I get that recording, I will post it. And I'll probably get back to you, Shiva, if I get that recording. Let's have another post. ஓகே, அதுதான். இப்ப ரெக்கார்டிங் இல்லனா நீங்க டெலீட் பண்றேன்னு ஒரு டைம் லைன் சொல்லிருக்கீங்க. நான் டெலீட் பண்ண சொல்லிருக்கேன் ப்ரோ. அதுதான், அதுக்கான டைம் லைன் மட்டும் சொல்லுங்க. டைம் லைன் சொல்லுங்க. That's how confident I am. I know, I heard. Simple. I will find it. I will quote it. Got it? Sure. I am also confident what I spoke. அதனால நீங்க வந்து உங்களால பண்ண முடியலனா ரெக்வெஸ்டா வச்சீங்க. I'll find it. I'll get it. Yes, அது ஒரு டைம் லைன் மட்டும் சொல்லிடுங்க ரசிகன், அவ்வளவுதான். You are again repeating the same thing, bro. ஏங்க நான் ஒரு told you I have a day job. Got it? இது வந்து இப்படியே இது திரும்ப லூப் ஆரம்பிக்கும் டைம் லைன். நான் ஒண்ணே சொல்றேன், don't block each other. I am telling you, 2 பேருக்கும் வைக்கிற கோரிக்கை, ஒருத்தர் பிளாக் பண்ணிக்காதீங்க. இல்லனா நீங்க வந்து why aren't you deleting னு நீங்க கேளுங்க. இல்ல நீங்க இந்த சைடுல இருந்து நான் பாத்துட்டேன்னா நீங்களும் போட்டு விடுங்க. இதுதான் சொல்யூஷனா இருக்குமே தவிர. ஓகே ஷூர், ஃபைன், தட் முடிஞ்சு. இல்ல நான் டைம் லைன் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பேசி முடிக்கும் போது அது கிளியர் கட்டா பேசி முடிச்சா சரியா இருக்கும்னு நினைச்சேன். சோ ரசிகனால அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குன்றாரு, அந்த வேலைகள் நடுவுல இதை பண்ண முடியாதுன்றாரு. சரி, ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் என்னோட குறைவான probably I can listen to one space per day. Each space is 3 hours 4 hours. Okay, இந்த வாரத்துல இருக்க ஸ்பேஸ் மட்டும் like 3 days space மட்டும் நடத்தா கூட it's going to be hours of recordings. Okay, now அதான் சொல்றேன், if I know it is this space, I can directly go and pick that space and listen to it. Since I do not know which space or which host it was, I need to do a lot of R&D to find what was this event that day, which is not going to be easy for me as well. Okay, என்னென்ன ஸ்பேஸ் ஓடிச்சு கண்டுபிடிக்கவே எனக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ரெக்கார்டட் ஸ்பேஸ் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து டவுன்லோட் பண்ணி கேட்கணும். இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அண்டர்ஸ்டாண்ட்? Okay, நான் திரும்பி சொல்றேன், I don't know which space. I need to even find all the spaces that happened that day. நீங்க எல்லா ஸ்பேஸும் எந்தெந்த ஸ்பேஸ் நீங்க பேசுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பட் ஐ எம் நாட் லைக் தட். திருப்பி நான் சொல்றேன், I just joined, listened. I don't know which host it was. So I need to go and do lot of R&D. ஓகே ரசிகன், நீங்க டைம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு நீங்க வேலைபிள்னு சொல்லிட்டீங்க. நான் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், என் சைட்ல இருந்தது எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். முடிஞ்சு போச்சு சிவா, அவ்வளவுதான்.
ஓகே அவ்வளவுதான். என் சைடுல இருந்து சொல்ல வேண்டியது இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸா பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஃபேண்டம்னா திரும்ப பழைய மாதிரி ஃபேண்டம் ஆகி நீங்க இதை பண்ணலையா நாங்க அதை பண்ணலையான்னு போவோம். 2 வருஷம் ரீவைன் போவோம். அது வேணாம். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. நத்திங் மோர் தேன் தட். ஓகே தேங்க்யூ ஃபார் டைம். கீழே வந்து இதான் 400 பேர் இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே பை. தேங்க்யூ. சிவா இருங்க ஒரே நிமிஷம். இப்போ வந்து இது ரசிகன் பத்தி கிடையாது, முடிஞ்சு போச்சு. எனக்கு ரசிகமான விஷயம். நீங்க ரசிகன் இப்ப இந்த ஸ்பேஸ் Bro, தலைப்பு கூட நீங்க மாத்திடலாம். Shay bro, you can இல்ல cut the முடிஞ்சிருச்சு. space, இல்ல finish ரசிகன் it உங்களுக்கு off, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். then do a separate space. நோ I want it நாங்க left வேற here, பேச right? You போறோம். are no. வேற பேச We are போறோம் using the ரசிகன். same audience. உங்களை பத்தியும் Make it a கிடையாது separate space. புரியுதா ரசிகன். உங்களுக்கு? இது நான் ஹோஸ்ட்